எடப்பாடி போறாரு, திருப்புவனத்துல ஒரு இளைஞர் அடிச்ச கொண்டு விட்டாங்க இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்றாருன்னா, சாத்தாங்குளத்துல நீ என்னையா பண்ணன்னு கேட்பாங்க. பொம்மை முதலமைச்சர்னு ஸ்டாலினை பார்த்து சொல்றாரு. உண்மையிலேயே பொம்மையா இருந்தது. ஜெயலலிதாவின் தலைமை நீடித்திருக்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொண்டார். இப்படி ஒரு பதிலை சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு போய்விட்டீர்களே என்று கேலியாக பேசுகிற இடம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்குமான்னு கேட்டா பதட்டம். இவர் கிளம்பி போனார், ரிலாக்ஸா இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ போக போக எனக்கு தான்ப்பா நல்லது ஓட்டு வருகிறது. ஏன்னா இவர் பேசுற ஒருத்தனை நான் நல்லவன் நினைச்சேன், அவன் கெட்டவனா இருக்கான்னு சொல்றதுக்கு பதிலா நான் அவனை எம்ஜிஆர் நினைச்சேன், கருணாநிதியா இருக்க. தமிழ்நாட்டின் நலன்களுக்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில் எந்த கூச்சமும் இல்லாத இடம். அந்த பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறாரு. எந்த அம்மான்னு சொல்லல, அவரை பெத்த அம்மாவா இல்ல வேற வீட்டுக்கார அம்மாவா? ஓபிஎஸ் எம்ஜிஆர் மக்கள் திமுக உருவாக்க போறேன், எம திமுக உனக்கு நான் தான். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டின் அரசியல் களம் அப்படின்னா இரு திராவிட கட்சிகள் தான், திமுக அதிமுக. திமுக தேர்தல் வியூகங்களை அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஆலோசனை கூட்டம், பல டீமாக பிரிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு 4 மாதம் முன்னாடி இருந்தே ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் களத்துக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. இதில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், அதற்கு திமுகவிலேருந்து வரக்கூடிய பதிலடிகள் அப்படின்னு இருதரப்பு வாதங்கள் போல போயிட்டுருக்கு. நேற்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நீ அதற்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுந்தரா டிராவல்ஸ் வண்டியை கம்பேர் பண்ணி எடப்பாடி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயண வாகனத்தை வச்சு பேசி சொல்லியிருக்காரு. இது ஏன் இவ்வளோ ஃபன்னாக காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்களே முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு அரசியல் பயணத்தில் அப்படின்ற ஒரு பார்வை. எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக ஒருவேளை ஜெயலலிதாவின் தலைமை நீடித்திருக்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொண்டார். இப்படி ஒரு பதிலை சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு போய்விட்டீர்களே என்று கேலியாக பேசுகிற இடம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்குமான்னு கேட்டால் பதட்டம் வந்திருக்கும். எங்கு ஜெயலலிதாவின் சுற்றுப்பயணத்தால் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக அதிமுக ஒரு பெரிய அலையாக மாறிவிடுமோ, பேரலையாக மாறிவிடுமோ என்கிற அச்சம் வந்திருக்கும். இவர் கிளம்பி போனார், ரிலாக்ஸாக இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ போக போக எனக்கு தான்ப்பா நல்லது ஓட்டு வருகிறது. ஏன்னா இவர் பேசுகிற முறை இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, மகளிர் உரிமை தொகை மாதிரி பல அரசினுடைய நலத்திட்டங்கள் இன்னும் சென்று சேராதவர்கள் ஒரு பகுதி இருக்கிறாங்களே, அரசினுடைய நலத்திட்டங்கள் சென்று சேராதவர்களுக்காக அதிகாரிகளே நேரிலே மனுக்கள் பெறக்கூடிய ஒரு முகாமை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 10,000 முகாம்களை உருவாக்க போறோம்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. முதல் கட்டமாக 5,000 முகாம்களை ஏற்பாடு செய்து விட்டார்கள். இன்னொரு 5,000 முகாம்களை மக்கள் நல திட்டங்களுக்காக வேண்டி, மக்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி அரசாங்க அதிகாரிகளே நேரில் போகிற திட்டம்னு ஒன்று வைக்கிறாங்க. கூடுதலாக 4 IAS அதிகாரிகள், எப்போவுமே அரசின் திட்டங்களை சொல்வதற்கு செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து 2 IAS அதிகாரிகள் எப்போ இருப்பாங்க. கூடுதலாக 4 IAS அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. இது மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்கிறது நல்ல விஷயம் தானே. இதில் எடக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அப்போ அந்த IAS ஆஃபீஸர்லாம் மற்ற வேலை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறாரு. அது அவங்க பிரச்சனை இல்லைப்பா, ஓம் பிரச்சனை என்ன இருக்குது? அப்போ செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு எதுக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு வாங்குறாங்களே, அப்போ அதெல்லாம் என்னாச்சு? உங்களுடன் ஸ்டாலின்கிறீங்களே, அப்போ ஏற்கனவே ஸ்டாலின் உங்களோட இல்லையா என்று அவர் கேட்குறாரு. அப்போ அவருக்கு என்னவா இருக்குன்னா, மகளிர் உரிமை தொகை என்பது மிகப்பெரிய அளவிலே பெண் வாக்காளர்களை, ஏன்னா அதிமுகவுக்கு தான் பெண் வாக்காளர்கள் தாய் குலத்தின் பேராதரவு பெற்றவர் அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று உண்டு. எந்த அளவிற்குன்னா, எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவமே இருக்குது. ஒரு முறை வட சென்னைக்கு எப்படி எம்ஜிஆர் அனுதாபிகளாக அல்லது அதிமுக அனுதாபிகளாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நடைமுறையில் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு முறை ஒரு ஷேர் ஆட்டோவில் நான் வட சென்னை பகுதிக்கு பயணிக்கிறேன். 2 பேர், ஒரு மீன் கூட ஒரு காய்கறி கூடையோட 2 அம்மா 2 குண்டு அம்மா வண்டியில் ஏறுது, சேராட்டோவில் ஏறுது. அது 2 பேரும் 2 பெண்கள் சந்தித்து கொண்டால் ஒரு ஆணை பற்றி புரணி பேசுவாங்க, 2 ஆண்கள் சந்தித்து கொண்டால் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறாங்க. இது உலக நியதி. அந்த மாதிரி அந்த அம்மா யாரையோ பற்றி பேசிக்கிட்டே இருக்கு.
அவன் சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் இறங்குறதுக்கான நிறுத்தம் வரும்போது ஒரு டைலாக் சொல்லிச்சு, நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னன்னா, நான் அவனை எம்ஜிஆர்னு நினச்சேன், அவன் கடைசியில் கருணாநிதியாக இருக்கான். ஒருத்தனை நான் நல்லவன் நினச்சேன், அவன் கெட்டவனாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் அவனை எம்ஜிஆர்னு நினச்சேன், கருணாநிதியாக இருந்தான்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா பெண்கள்கிட்ட போய் எப்படி போய் பாதித்து இருக்கிறார்கள், எம்ஜிஆர் எப்படி பாதித்து இருக்கிறார். கலைஞருடைய வரலாறு அந்த அம்மாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு பாமர தன்மையோட கூடியவங்க, கலைஞரினுடைய சாதனைகள் என்ன, அவருடைய வரலாறு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் பெண் வாக்காளர்களை எந்த அளவுக்கு வசீகரம் செய்திருக்கக்கூடிய ஆட்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பெண் வாக்காளர்கள் அந்த அளவுக்கு அதிமுகவினுடைய ஆதரவாளர்களாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகையின் வழியாக திமுகவினுடைய அரசியலுக்கு திசை மாறி இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனும் மாதம் 1000 ரூபா உதவித்தொகை நான் முதல்வன் திட்டத்திலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக தயார் செய்வதற்கான தேர்வு மையங்கள், பயிற்சி மையங்கள், டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது எல்லாத்துக்குமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு உள்பட அரசாங்கத்தினுடைய இது பயிற்சி மையங்கள் இலவசமாக இயங்குகிறது. பெரிய பெரிய நூலகங்களை திறக்கிறாங்க. நீங்கள் கலைஞர் நூலகம், நூற்றாண்டு நூலகம், அண்ணா நூலகம். திமுக ஆட்சியில் குறை சொல்வதற்கு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு வேறு சில விஷயங்களை எடப்பாடி அவர்கள் அப்போ அவர் பேசுறாரு. அப்போ ஒரு அறிவு புரட்சி எல்லா திசையிலையுமே அவங்க நலத்திட்டங்களின் வழியாக மக்களை அணுகுகிற போது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எடப்பாடி போறாரு, போய் திருப்புவனத்தில் ஒரு இளைஞர் அடிச்சே கொண்டு விட்டாங்க இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்றாருன்னா, சாத்தாங்குளத்தில் நீ என்னையா பண்ணன்னு கேட்பாங்களா? திமுகவை விடவும் சிறந்த ஆட்சியை கடந்த காலத்தில் அவர் கொடுத்துருந்தாருன்னா மீண்டும் எடப்பாடி ஆட்சி வராதா, நாங்கள் ஏமாந்துட்டோம், அவசரப்பட்டு உணர்ச்சிசப்பட்டு திமுக ஓட்டு போட்டோம், மறுபடியும் எடப்பாடியார் ஆளணும் அப்படிங்கிற இடத்தை உருவாக்கி இருந்தாருன்னா பரவாயில்ல. அவர் தவற விட்டுட்டாரு. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் டிவியில் பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும்ல. தலைமைச் செயலாளர் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, அவருடைய அனுமதி இல்லாமல், உத்தரவு இல்லாமல், ஏற்கனவே அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கேலாம் யார் பொம்மை முதலமைச்சர்னு ஸ்டாலினை பார்த்து சொல்கிறாரு. உண்மையிலே பொம்மையாக இருந்தது யார்? இப்போ கூட அவர் அதிகாரத்தில் இல்லை, ஆனால் அமித்ஷாவுக்கு பயப்படுறாரு. முதலமைச்சர் இதை யார் முடிவு செய்யணும், மேலிட முடிவு செய்கிறாரு. மாநில சட்டப்பேரவைக்கு நடக்க போகிற தேர்தலில் என்ன யார் மேலிடம் உங்களுக்கு? அமித்ஷாவை உங்களுக்கு மேலிடம்? அதை சொல்லிட்டாரு. அமித்ஷா முடிவு பண்ணிட்டு அதுக்கு மறுபேச்சே கிடையாதுன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இவ்வளோ பெரிய அடிமையை மக்கள் எப்படி அதிமுக தொண்டர்கள் எப்படி தலைவராக ஒப்புக்கொள்வார்கள்? அதே மாதிரி ஓபிஎஸ் எந்த முன் நிபந்தனை எனக்கு கிடையாது, நான் டோட்டலாக சரணடைகிறேங்கிற அளவுக்கு சொல்கிறாரு. நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைய தயார். அதிமுக அதே மாதிரி தானே பாஜக அமித்ஷா இடத்துல சொல்லியிருக்கு. ஏன்னா கூட்டணி உறுதிப்படுத்தின அன்னைக்கு நிபந்தனைகள் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, எந்த நிபந்தனையும் இல்லாம தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அதாவது கூட இருக்கிற பங்காளிகளை மட்டும் சேர்த்துடக்கூடாதுங்கிறது தான் நிபந்தனை. எந்த நிபந்தனை இல்லைங்கிறது பொய். ஓபிஎஸ் சேர்த்துறாதிய, டிடிவி எங்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் அதாவது தனித்தனியாக அந்த பக்கம் ஓரமாக நிற்கலாம், ஏன் கட்சிகளை கொண்டு விட்டுறாதிய, அது ஒன்று தான் நிபந்தனை அவருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டின் நலன்களுக்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில் எந்த கூச்சமும் இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸோட உடன்பாடு வைத்துக் கொள்வதில் என்ன உங்களுக்கு இழந்துற போறீங்க? என்ன கிரீடம் கீழே விழுந்துற போதா? 2 பேர்ட்டையுமே கிரீடமே இல்லையே, உங்களுக்கு சூடுவதற்கு மகுடமே இல்லையே. இப்போ நீங்கள் எதிர்கட்சி இடத்துல தானே இருக்கீங்க. அப்போ ஆளுகிற போது மட்டும் 2 பேரும் இரட்டையர்களை போல ஜெமினி படத்தில் விளம்பரத்தில் வர்ற 2 பிபி உதிர பசங்க மாதிரி 2 பேரும் நீங்கள் ஒன்றாவே தெரிஞ்சில்ல. இப்போ என்ன உங்களுக்கு முரண்பாடு வருது? அந்த பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறாரு. எந்த அம்மான்னு சொல்லலை, அவரை பெத்த அம்மாவா இல்லை வேற வீட்டுக்கார அம்மாவா, எந்த அம்மானே சொல்லலை. ஜெயலலிதா அம்மான்னு நம்மளை நம்ப சொல்கிறார். அவர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் அந்த பக்கம் போக விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. தீபா கதையில தான் அவர் இருந்தார். இப்போ ஆளாருக்கு கிளம்புறாங்க. இப்போ இவர் சும்மா இருக்கல, ஓபிஎஸ் என்னை சேர்க்கலைன்னா சும்மா விட மாட்டேன், மாநில மாநாடு போட போகிறேன், நான் போட்டுட்டு எம்ஜிஆர் மக்கள் திமுக நான் உருவாக்க போகிறேன், திமுக உனக்கு நான் தாண்டா எம்ஏ அப்படின்னு அவர் ஒரு கிளம்பியிருக்காப்பலாம். அதனால் திசைக்கு ஒரு ஆள் கிளம்பி நிற்கிறாங்க. இப்போ மக்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எது அதிமுக யார் அதிமுகங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ நீங்கள் தென் மாவட்டத்துக்குள்ளே நான் தான் அதிமுகன்னு சொல்லுவார் ஓபிஎஸ். அது வேறு வழி இல்லை. அந்த சமூக மக்கள் அவருக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் நம்மாலியா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் அங்கே இருப்பாங்க.
இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எப்படி வட மாவட்டங்களுக்கு மட்டுமே வன்னியர்களுக்கு மட்டுமே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கோ, மாதிரி அதிமுகவையும் ஒரு கொங்கு மண்டல கவுண்டர் கட்சியாக மாற்றிட்டாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தென் மாவட்டத்துக்காரன் கேட்குறான். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சேர மன்னர் இருப்பார், கோயம்புத்தூரில் இருப்பார். அவர் வந்து சோழ நாட்டு மேலே படையெடுப்பார், தஞ்சாவூர் பக்கம் போய் படையெடுப்பார். படையெடுத்து அங்கே இருக்கிறவன அப்புறம் அடித்து கொண்டுட்டு அங்கே இருக்க மாடு கண்டையெல்லாம் ஓட்டிட்டு முடிஞ்சால் பெண்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதே போர் முறை. அப்புறம் அங்கே இருக்க ஊரே தஞ்சாவூர்காரன் பூரா கிளம்பி போய் மதுரைக்காரன் அடிப்பாங்க. அதுக்கு பேர் பாண்டிய நாடு, மதுரைக்காரங்களுக்கு பேர். இதுதான் இந்த மூவேந்தர்கள் நம்மளுடைய பெருமை. சிந்தினது பூரா தமிழனுடைய ரத்தம், வீரம் வந்து புறநானூற்று வீரம் அப்படின்னு பெருமை பேசுவாங்கல்ல. இப்போ இதெல்லாம் வந்து இந்த மூவேந்தர்களை பார்க்க முடியாத ஒரு தலைமுறையில் நம்ம இருக்கோம். நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம்ல, நம்ம போய் எங்கே சேர சோழ பாண்டியர்களை போய் பார்க்குறது? சினிமாவும் யாரும் எடுத்தது மாதிரி தெரில. சேர சோழ பாண்டியர்களை பற்றிய பழைய காலத்தில் படங்கள் வந்திருக்கு, சிவகங்கை சிம்மியெல்லாம் வந்திருக்கு. இப்போ பெருசாக இல்லை. இப்போ மூவேந்தர்கள் யாருன்னா அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்திலிருந்து அவர் தான் சேர நாட்டுக்காரர். இவர் வந்து தஞ்சாவூர் பகுதியில் போய், மன்னார்குடி காவிரி டெல்டா பகுதியில் போய் டிடிவி தினகரன் இருக்கார். அவர் சோழ நாட்டு அரசராக இருக்கார். இந்த பக்கம் பாண்டிய மன்னர் நான் தான் அப்படின்னு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. இப்போ பாண்டிய மன்னரா சோழ மன்னரா இந்த பக்கம் சேர மன்னரான்ற மாதிரி இந்த மூவேந்தர்கள் எப்பொழுது ஒன்று கூடுவார்கள் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க. நாங்கள் தனித்தனியாக தான் இருப்போம் அப்படின்னா, நீ தனியாகவே இரு, ஓட்டை கொண்டு போய் நாங்கள் வேறு இடத்துல போடுறோங்கிற அளவுக்கு வெறி உண்டு. அதாவது அதிமுக தொண்டர்கள் விரக்திக்கு ஆளாயிட்டான். இந்த கட்சி தேராது, இந்த குதிரை படுத்துருச்சு, சிங்கம் படுத்துருச்சுங்கிறதுக்காக வந்து சுண்டலி மச்சாமரம் கொண்டாடுறது மாதிரி பாஜக காரன் வந்து நான் தான் தலைமை, நான் தான் மேலிடம், நாங்க சொல்றபடி தான் ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி தான் பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, எடப்பாடியும் பதிலுக்கு பதில் மறுத்துக்கிட்டே வர்றாரு. நேத்து கூட செய்தியாளர் சந்திப்புல அதிமுக பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி கேட்பீங்க இதை, அதிமுக கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு. இப்ப கூட நிருபரின் கேள்விக்கு தான் பதில் சொல்றாரு, அமித்ஷாவின் கேள்விக்கு தந்திரமாக பதில் சொல்ல மறுக்கிறார். அமித்ஷா சொன்னது தப்பு, என் தலைமையில தான் ஆட்சி, கூட்டணி மந்திரி சபையில் யாருக்கு இடம் கிடையாது என்று நான் அமித்ஷாவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் மகனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருவாங்க, அமலாக்கத்துறையில் 800 கோடிக்கு. நேற்று சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அமித்ஷாவுக்கு மறுப்பு தானே தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறது அமித்ஷா பேர் சொல்லாமல் சொல்வார், மறைமுகமாக சொல்றது. இந்த வடிவேலு சொல்லுவான்ல, என்னடா யாருக்கடா சொல்றது, யாருக்கோ அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நேரடியாக அவரால் சொல்ல முடியல, மறைமுகமாக என்ன சொல்றாரு, நாங்கள் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீலாம் வர முடியாது உள்ள அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பாஜக ஆட்சி தான் அமையணும் அண்ணாமலை சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அமித்ஷா சொல்றாரு. யாரோட ஆட்சி அமையுங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். இவ்வளவு குழப்பமுள்ள ஒரு அணியை மக்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதுதான் நடைமுறை யதார்த்தமாக நான் பார்க்குறேன். இப்போ அதிமுக பாஜக இந்த ஜெல்லாகாமல் போயிட்டுருக்கு. இதில் பாமக வந்து இடையில வந்து இவர் கேட்குறாரு, இப்போ கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. பாமகவுக்கு மட்டும் கொடுக்கல, திமுகவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொடுக்குறாங்க. உடனே மறுப்பு அங்கே இருந்துட்டு வந்துருச்சு. ஆனால் பாமக தரப்புலேருந்து அன்புமணி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு அங்கே ஒரு பாம்பை போடுறாரு. பிறகு இவர் ஒரு அடுத்த ப்ரெஸ் மீட்லேயே நாங்கள் பாமகவுக்கு அழைப்பு கொடுக்கல, எங்கள் கூட்டணியில் பாமக கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாரு. அப்போ யார் ஒரு மாபெரும் கட்சி வரும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. அப்போ பாமகவும் இல்லை அப்படின்னா யார் போவாங்க மாபெரும் கட்சி? மாபெரும் கட்சின்னு அவர் சொன்னது மதிமுகவை தான் சொல்லி அறிந்தவர்கள் சொல்லுகிறாங்க. ஏன்னா எல்முருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற, கூட்டணியிலே இடம்பெற்ற ஒரு கட்சி தான் எங்களோடு வரப்போகிறது என்று எல்முருகன் சொன்னார். எந்த அடிப்படையில் சொன்னார்னா, சந்திரபாபு நாயுடு மூலமாக வைகோ அவர்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி துரை வைகோவை மத்திய மந்திரியாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாத்தியம் இருக்கும் பட்சத்திலே, அதுக்கு ஒத்துக்கொண்டால் நான் வர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். என்ன சந்தர்ப்பம் அப்படின்னா, எங்கள் கட்சிக்காரர்களை வந்து எங்கள் கட்சியை உடைப்பதற்கு வந்து திமுக முயற்சி செய்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை உருவாக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் என்று தான் வைகோ வந்து காய் நகர்த்துகிற முயற்சியை மல்லை சத்யாவுக்கு தெரிந்து விட்டது. அதனால தான் மல்லை சத்யாவை முதல் கட்டமாக அவர் திமுகவினுடைய விசுவாசியை போல இருக்கிறார், அவர் இதற்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் என்பதனால தான் முதல் கட்டமாக மல்லை சத்யாவை வெளியே அனுப்புவதற்கு அடிப்படையே
கூட்டணியிலே வந்து திசை மாறிய பறவையாக வைகோ இடமாறப் போகிறார் என்கிற பிரச்சனை தான் காரணம். எனவே மதிமுகவை எதிர்பார்த்து தான் மிக தைரியமாக ஒரு பெரிய கட்சி வரப்போகிறது. ஒரு காலத்தில் அது பெரிய கட்சி, இப்போ கிடையாது. முன்னாள் ரிட்டையர்டு ரவுடி பெரும் தலைவர் வைகோ அவர்கள் பெரிய ரிட்டையர்டு ரவுடிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு பெரிய கட்சியாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ காலி பெருங்காய டப்பாவா இருக்குது, வாசனை பலமாக இருக்குது. கடைசியாக இருந்த ஒரு பெருங்காயத்தையும் வெளியெடுத்து போடுறாங்க. அதனால் கட்சி ஏற்கனவே காலாவதி ஆகிவிட்டது. கடைசியாக தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டு எந்த மன்னனுக்கு, அதாவது மகனுக்கு மகுடம் சூட்டுகிறார் கலைஞர் என்று எந்த குற்றச்சாட்டை சொல்லி வெளியில் வந்தாரா, அதே குற்றச்சாட்டு இப்போ அவர் மேலே மல்லை சத்யா சொல்கிறாரு. மல்லை சத்யா வந்து நியாயம் கேட்குறேங்கிறாரு. அதே கொலைப்பலி கலைஞர் வந்து அன்றைய உளவுத்துறையின் மூலமாக என்னை விடுதலை புலிகளின் வழியாக கொல்ல பார்க்குறாங்கன்னு சொன்ன அதே குற்றச்சாட்டை இன்றைக்கு மல்லை சத்யா மீது வந்து அவர் ஒரு மாத்தையா என்று சொல்லுகிற போது, நீ வந்து கூட்டணி கட்சியை வந்து மாற்றி போறையாங்கிறாரு. இவர் மாத்தையாங்கிறாரு, அவர் நீதாயா ரூட்டு மாறி போறையாங்கிறாரு. யார் மாத்தையாங்கிறது தெரியல. இப்போ நமக்கு யார் மாத்தியான்னு நமக்கு தெரியல. வைகோ மாத்தியாவா அவர் மாத்தியாவான்னு தெரியல. அதனால் சிக்கலான இடத்துல மதிமுக, நம்பிக்கைக்குரிய இடத்துல இருந்த மதிமுக நம்பகத்தன்மை அற்ற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இதுக்கு மதிமுகவினரே பலர் இடத்துல இதுக்கு எதிர்ப்பு தான். மல்லை சத்யாவை வந்து இப்படி ஒரு பழி போடுவதற்கும் கட்சியிலேருந்து அப்புறப்படுத்துவதற்கும் எதிர்ப்பு தான் கிளம்பியிருக்குங்கிறத அவங்களுடைய சோஷியல் மீடியா சமூகதள பக்கங்களில் பார்க்க முடியுது. மல்லை சத்யா கண்ணீர் பேட்டிகள் பல கொடுத்துட்டாரு, எதிர்த்து பதிலும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு புது கட்சி தொடங்கோட எண்ணத்தில் அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அப்போ திமுகவிலிருந்து வெளியில் இல்லை, அதாவது அப்படி ஒரு தவறான முடிவை வைகோ எடுத்தால், பாஜக அதிமுக கூட்டணி பக்கம் நகருவதற்கான முடிவை ஒருவேளை வைகோ எடுத்தால், அந்த தகவலை வந்து உறுதி செய்தால், மதிமுகவிலே அதிருப்தி உடையவர்களுக்கான ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். அவர்களை நோக்கிய பயணத்தை மல்லை சத்யா நடத்துவார். அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் நெருங்க சில விசித்திரமான காட்சிகள், கிளைமாக்ஸ் சேஞ்ச் இருக்குது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கிளைமாக்ஸ் தான் வருங்கிறது இல்லாமல் கூட்டணிகளில் நிறைய மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.